ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நான் வந்து என் சொன்னது தான், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனா ஒரு பக்கத்து சிரித்து வயிறெல்லாம் புண்ணாயிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு சிரிப்பு அடக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டாரு நம்ம செந்திலே, பார்த்துட்டு இருடி ஒன்று அப்புறமா கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க, நின்று சிரிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுக்கு இந்த தேவையில்ல வேலைன்னு கதிருக்கு ஒரு பக்கத்து கோவம் வருது. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கத்து கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு மாப்பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு. அதுக்கப்புறம் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் கண்டிப்பாக அவங்க வீட்டில் எந்த நல்லதும் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுவோட சித்தப்பா சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, நான் தான் கெடுத்து விட்டேன்னு வேற சொல்கிறாரு. இவ்வளோ தைரியமாக சொல்கிறியப்பா, உனக்கு ஒருத்தவங்களோட கல்யாணத்தை கெடுக்கல உனக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தமா? அட போடா காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ராஜியும் நம்ம கதிரும் கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. கதிர் முன்னாடி வந்தோடனே உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ட்ரீட் கொடுறான்னு கேட்குறாங்க. நான் பண்ணுறதுக்கு பேர் கல்யாணம், இதுக்கு பேர் ட்ரீட் வேறையா, போங்கடா அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, ராஜிகிட்ட போய் கேட்க, நீ முதல்ல இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது உண்மையை வளரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எழுத்துட்டு வெளியே போய் நின்று மறுபடியும் தள்ளி போய் நின்று சண்டை போடுறாங்க. ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. இதை யார் பார்த்துட்டாரு? செந்தில் பார்த்துட்டாருங்க. மீனா கிட்ட போய் இவரு ஒரு பக்கத்து கத்துறாரு, என்ன சிரிச்சிட்டு நிற்கிறேன், எங்கள் அப்பா பேசுறது உனக்கு கிண்டலாக இருக்கான்னு அவரு ஒரு பக்கத்து சண்டை போடுறாரு. இங்கே என்னன்னா கதிர் ஒரு பக்கத்து நின்றுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு அவசரமே கல்யாணம் பண்ணீங்களா? அது எப்படி உங்க வீட்டில் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் மீனாவே குறை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மீனா எவ்வளோ நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை வச்சு வாழ முடியல செந்திலால. இப்படியே இருக்குன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.